இஸ்லாமிய தலைவர் இஸ்லாம் அல்லாதவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கருத்து தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களையும் அரவணைத்து அவர்களின் மேம்பாட்டுக்காக செயல்படுகின்றனர். இதனால் இஸ்லாமியர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான சீரமைப்புகளை முழுமையாக செய்ய முடியாத நிலையில் அவர்கள் இருப்பதாக மகாதீர் தெரிவித்தார். உதாரணமாக மலேசியாவில் இஸ்லாம் அல்லாதவர்களும் இருக்கின்றனர். அவர்களின் நலனுக்காகவும் அரசாங்கம் திட்டங்களை வகுக்க வேண்டியதாக உள்ளது. அதே வேளையில் இஸ்லாமியர்களில் குறிப்பிடத்தக்கவர்களுக்கு திட்டங்களை வகுக்க முடியாத சூழல் ஏற்படுவதாக மகாதீர் தெரிவித்தார். இது மலேசியாவில் மட்டுமல்ல, அரசியல் நிலைத்தன்மைக்காக இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் ஆதரிக்கும் ஒரு சூழலில் இஸ்லாமிய தலைவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாக மகாதீர் சுட்டிக்காட்டினார். இஸ்லாமிய நாடுகள் இதனை உணர்ந்தால் மட்டுமே உலக அளவில் வலுவான ஒரு சமூகமாக இஸ்லாமியர்கள் திகழ முடியும். அதைத்தான் மலேசியாவில் தாம் இப்போது செய்து வருவதாக மகாதீர் தெரிவித்தார். இஸ்லாம் அல்லாதவர்களை தாம் ஒதுக்க நினைக்கவில்லை என்றும், மாறாக இஸ்லாமியர்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதால் அதற்கு இஸ்லாம் அல்லாதவர்கள் தடையாக இருக்கக்கூடாது என்று விரும்புவதாகவும் மகாதீர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.